கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளே ஆராதனைக்கு எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இருப்பாராக. நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஆராதனை செலுத்த போகிறோம். அவர் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்த நல்ல எபினேசராயிருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இல்லை. எத்தனை பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவரை போல அழகுள்ள தெய்வன் யாருமே இல்லை. அவர் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி கர்த்தாவே, நீர் எங்கள் நம்பிக்கை நாயகனாயிருக்கிறீரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி ஒரு விசேஷ ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜாதி ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். எங்களோடு சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் துதிக்கு பாத்திரன் நீர் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவர், எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ராஜனே, இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபஷதுரி கலரபலரி ஹதலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த மாதத்தை தொடங்கின நேரம், இந்த மாதம் எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இனி வர நாட்களை நாங்கள் எங்களுக்கு இந்த 6 மாதங்கள் முடிந்து விட்டதே. இனி மிகுதி வருடத்துல நாங்கள் மிகுதி காலங்களை எப்படி நாங்கள் 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 முகம் கொடுக்க போறோம் என்று யோசிச்சிருக்கலாம். ஆனா எங்கள் தேவாதி தேவன் அவர் மனிதர்கள் முன்பாக தலைகுனியாதபடி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாயிருக்கார். அவர் அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள உயர்ந்த தேவனாயிருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் அவரை நோக்கி உற்சாகமாய் பாடி விசுவாசமாய் அறிக்கையிட்டு அவரை நோக்கி ஆராதனை செலுத்த போகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் எங்க நம்பிக்கை கர்த்தாவே என்று சொல்லி அவரை நோக்கி நாங்கள் உற்சாகமாய் அவரை பாடி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு நம்பிக்கையோட கர்த்தரை நோக்கி பாடுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். எல்லாரும் உற்சாகமாய் அவரை நோக்கி பாடுவோமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
உங்களை குற்ற சாட்டப்பட்ட நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். ඔයාලා වැරදිට පත් කරලා ඉන්නා වූ ඒ වාතාවරණය තුල ඔයාලා ඉන්න පුළුවන්. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ඔබ වහන්සේව තමයි විශ්වාස කරලා ඉන්නේ. நீங்க என்ன தலைகுனியாதபடி நடத்துகிற தெய்வம் என்று சொன்னீங்கன்னா මාව වැටෙන්නේ නැතුව ඔබ වහන්සේ මාව උසුලාගෙන යනවා නම් ஏதாவது ஒரு காரியத்தில் எழும்ப முடியாத நிலைமையில இருக்கலாம். මොනාරි කාර්යයක ඔයාලා නැගිටින්න බැරුව ඉන්නවා නම් உங்களுக்கு தேவையின் மத்தியில நீங்க இன்னைக்கு இருக்கலாம். ඔයාලගේ අවශ්‍යතාවයන් මැදියේ ඔයාලා මේ ස්ථානෙ ඉන්න පුළුවන්. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ඔයාලා විශ්වාසයෙන් අත උස්සලා 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மையே நம்புகிறோம், எங்கள் நம்பிக்கையின் தெய்வமே. எங்கள் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் අපගේ සිංහාසන වැඩසටහන அவர் எங்கள் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். උන්වහන්සේ යාපත් දෙවිඳුන් මෙන් සිටිනවා. அவர் சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். සේනාවල ස්වාමීන් වහන්සේ අප මැදියේ වාසය කරමින් அவரை සිටිනවා. பரிசுத்த உள்ளத்தோடு උන්වහන්සේට ශුද්ධ ආදවතේ கர்த்தாவே உங்களை நம்பி நாங்கள் ஆராதிக்கிறேன். கர்த்தாவே ඔබ වහන්සේ විශ්වාස කළා මම නමස්කාරය කරනවා. காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று මගේ சொல்லி කාර්යයන් ඔබ වහන්සේ විසඳන්න යන නිසා ස්තුතියි. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி ஆராதனை செலுத்துவோமா? ඔයාලා දෑත් ඔසර උන්වහන්සේට නමස්කාරය කරනවාද? ஹalleluya ஹalleluya ரபஷதுரி கலரபா. அவளை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆராதனை දෑත් ඔසර නමස්කාරය කරන්න. ஹalleluya ரபஷதுரி சிங்காசனத்தில் வீற்றிருக்க கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே, பரிசுத்தரே,
பிரசன்னத்தால இறங்கி கொண்டிருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ඔබ වහන්සේගේ ප්‍රශංසාව තුළ පුරවන නිසා ස්තුතියි. யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா இருதயத்தை திறந்திருக்காங்களோ කවුරු මේ දවසේ අවංකව අදවත විවෘත කරලා තිබෙනවද? அவங்க ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் குடிக்கொண்டு ඒ සියලුම දෙනා තුළ நீங்கள் உள்ளிருந்து நீங்கள் பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். එයාලා ඔබ වහන්සේ ආලෝකමත් කරන නිසා ස්තුති කරනවා. உமது அன்புக்காக நன்றி. ඔබ වහන්සේගේ ප්‍රේමය නිසා ස්තුති කරනවා. கத்தர் மிகுதி பகுதியில கூட இருந்து வழி நடத்துங்க. ඉතුරු කොටසේ තිදලා ඔබ වහන්සේ මඟ පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். 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 நாங்கள் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට ගමන් කරන්න යනවා. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அப்படியாக நம்ம எல்லாருமாக சேர்ந்து අපි සියලු දෙනා එකතුව கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි ගමන් அப்படியாக කරමු. எல்லாருமா கண்களை மூடிய வண்ணமாக අපි සියලු දෙනා net වසාගෙන கர்த்தாவே என்னோட நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமா கேட்க போறீங்க. අපි සියලු දෙනා කියන්න ස්වාමිනී ඔබ මා සමග කතා කරන්න. என்னோட நீங்க பேசுங்க. මා සමග ඔබ කතා කරන්න. எல்லாருமா சேர்ந்து நம்ம கேட்போமா? අපි සියලු දෙනා ඉල්ලමුද? ஹalleluya Hallelujah. ஹalleluya. உம்முடைய ஸ்துதி கர்த்தாவே நீர் பேசுங்க. Amen. கர்த்தாவே Hallelujah. உம்முடைய பேசுங்க, ஸ்துதி பேசுங்க, சுவாமி. பேசுங்க, ඔබට கர்த்தாவே. ප්‍රශංසාව වේවා கர்த்தாவே ස්වාමී. உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. පෙවන්ත පියාණනි ඔබ වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරනවා. கர்த்தா பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியாக கேட்கிறேன் கர்த்தாவே. ඔබගේ දරුවන් සමග ඔබ වහන්සේ කතා කරන්න. கர்த்தா நீங்க பேசுகிற தேவன் அல்லவா? ඔබ කතා කරන දෙවියන් වහන්සේ. கர்த்தா, நீங்கள் பேசினால் கர்த்தா நீங்க தான் உருவாக்குற தேவனாக இருக்கிறீங்க. ඔබ කතා කරොත් ඔබ වහන්සේ නිර්මාණය කරන දෙවියන් වහන්සේ. நீங்களே பேசும்படியாக ඔබම කතා කරන්න කියලා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிற நல்ல தகப்பனே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලනවා යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அப்படியே 1 கொரிந்தியர் 1 කොරින්ති පොත 10 அதிகாரம் 10 වෙනි පරිච්ඡේදය 12 வசனம். 12 වෙනි වචනය. அப்படியாக 1 கொரிந்தியர் 1 කොරින්ති පොත 10-12 வசனம். 10 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වචනය. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். එහෙන් තමා කෙලින් සිටින්නේ ඇයි සිතන තැනැත්තේ නොවැටෙන්නට බලාගනීවා. தன்னை நிற்கிறவன் என்று තමා සිටගෙන ඉන්නවා කියා எண்ணிக்கொண்டிருக்கிறவன், සිතන තැනැත්තේ நான் ஒழுங்கா நிக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறவன், මං හරියට තමයි ඉන්නේ කියලා සිතන කෙනා அது விழாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்லப்படுகிறது. නොවැටෙන්නට බලාගනීවා කියලා වචනේ කියනවා. என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிறாரு. ඔබවත් මාවත් බලලා දෙවියන් වහන්සේ කියනවා. நம்ம நிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு අපි හිටගෙන ඉන්නවා කියලා நம்ம என்னது நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? අපි සිතාගෙන ඉන්නවා. அது நாங்க விழுந்து விடாதபடி நம்ம என்னது நம்ம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். එන වචනේ කියනවා අපි නොවැටෙන්නට බලා ගන්න ඕනේ කියලා. அநேக பேரை விழ தள்ளி பண்ணிக்கொண்டே இருக்கிறது இந்த கடைசி காலத்துல. මේ අන්තිම කාලේ ගොඩක් දෙනෙක්ව වැටෙන්න සලස්වලා තිබෙනවා. ஏதாவது ஒரு பகுதி அப்படியே வலிக்கி வலிக்கி விழுந்து கொண்டே இருக்கிறோம். කොයි හරි පැත්තකින් අපි ලිස්සලා වැටමින් ඉන්නවා. அப்படியா என்ன கடைசி காலமா ஒவ்வொரு பிரச்சனைகளை போட்டு அப்படியாக விழ தள்ளி கொண்டு இருக்கிறான். මේ අන්තිම කාලේ අපිට එක් ප්‍රශ්න දාලා අපි වටන්න උත්සාහ කරලා තිබෙනවා. அதிலே நீங்க 11ஆம் வசனத்துல 11 වෙනි වචනේ ඔබ බැලුවා නම් அப்படியாக இவைகள் எல்லாம் திருஷ்டானங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள எமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ඒ සියල්ල ආදර්ශයක් වශයෙන් ඔවුන්ට සිද්ධ වුණේය.
ඒවා ලියා තිබෙන්නේ කාලවල කෙලවරට පැමිණ සිටිනා වූ අපට අවවාද පිණිසය. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு එන ලෝකයේ අවසානයේ කාලේ ඉන්නා වූ අපිට நமக்கு எச்சரிப்பாய் உண்டாகும்படி ඒක අවවාදයක් පිණිස நம்மள எச்சரிப்பை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. උන්වහන්සේක අවවාදයක් අපිට ලබා දෙමින් இந்த ඉන්නවා. கடைசி காலத்தை ஒவ்வொரு காரியம் நீங்க எவ்வளவு காரியங்கள் நீங்க கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ඔබ අන්තිම කාලේ ගොඩක් දේවල් අසමින් එනවා. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பான காரியங்களாக இருக்கிறது. ඒ සියල්ල අපිට අවවාදයක් පිණිස තිබෙනවා. பல யுத்தங்கள் நடக்கிறது. ගොඩක් යුද්ධ ඇති වෙනවා. கொள்ளை நோய்கள் வாதைகள் அப்படியே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. වසංගත රෝග අපිට ඇති වෙමින් තිබෙනවා. நிறைய இயற்கை அழிவினால வந்து கொண்டிருக்கிறது. සභා ධර්ම විනාශයන් ගොඩක් ඇති වෙමින් තිබෙනවා. பல அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ගොඩක් විනාශයන් ඇති වෙමින් ஏன்னா තිබෙනවා. கடைசி காலமாக இருக்கிறனால මේක අන්තිම කාලේ නිසා எச்சரிப்பா இருங்கன்னு தேவன் நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு. එන දෙවියන් වහන්සේ කියන ඔබ අවවාදෙන් නැතොත් ප්‍රවේශමින් සිටින්න அதான் நம்மட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், අපේ පෞල් ජීවිතේ වේවා தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், අපේ තනි ජීවිතේ වේවා பொருளாத காரியத்துல இருக்கலாம், ආර්ථිකත්වයේ තුල වේවා அதாவது ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம். අපේ ආත්මිකත්වයේ තුල වේවා அதனால நம்ம எல்லா பகுதியிலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். අපේ සියලු පැත්තෙන් අපි අවවාදමත්ව සිටින්න ඕනේ. இது கடைசி காலமானபடியால் මේක අන්තිම කාලයක් නිසා பிசாசன் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கு சிங்கத்தை போல அப்படியே சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார். යක්ෂයා ගොරබන සිංහෙක් වගේ කවුරු ගිලිම්දෝ කියලා වටේ කැරකෙමින් ඉන්නවා. பிசாசன் அப்படியாக நம்மளை எப்படி விழுங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார். එන යක්ෂයා කොතනින් අපව ගිලගනිමුද කියලා අපේ වටේ කැරකෙමින් ඉන්නවා. சாத்தான் வந்து இதை யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். එන සාතන් බලාපොරොත්තු වෙනවා කාවද රවට්ටන්න පුළුවන් කියලා. யாரை தந்திரமாக விழுத்தள்ளலாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ බලන් ඉන්නවා ප්‍රෝගෙන් කාවද බිමට වට්ටලා දාන්න පුළුවන්. அப்படியான ஒரு போராட்டம் நிலைமையில நம்ம அப்படியாக அந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். මේ අන්තිම කාලේ වැනි පොරබැඳීමේ කාලයක් තුලට අපි ඇවිත් තිබෙනවා. ஒரு கயிறு இழுக்கிற போல இருக்கிறது. මේක එක කඹ ඇදිල්ලක් වගේ තිබෙනවා. ஒரு சத்தாம் பக்கமா கர்த்தர் பக்கமான்னு சொல்லிட்டு එන සාතාන්ගේ පැත්තට නැතොත් දෙවියන් වහන්සේගේ පැත්තටද කියලා. ஒரு பக்கம் அப்படியே கர்த்தர் நம்மள ஒரு பக்கமா இழுத்து கொண்டிருக்கிறாரு. එන ස්වාමින් වහන්සේක පැත්තකින් අපව ඇදලා තියාගෙන ඉන්නවා. ஆனா சாத்தான் ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். සාතාන් තව පැත්තකින් අපව අදිනවා. அவன் சாத்தான் பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். එන සාතාන් විවිධ ප්‍රශ්න අපිට ඇති කරමින් ඉන්නවා. போராட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். පොරබැඳීම් අපිට ඇති කරමින් ඉන්නවා. துன்பங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். පීඩාවන් ඇති කරමින් ඉන්නවා. வேதனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். වේදනා ඇති කරනවා. பல கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். විවිධ අමාරුකම් අපිට பல ගේනවා. சேதங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். විවිධ අලාභ ඇති කරනවා. கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். අපිට පාඩු ඇති කරමින් ඉන්නවා. பல பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். පවුල් තුල ප්‍රශ්න ඇති කරමින් ඉන්නවා. இழப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். බෙදීම් ඇති කරනවා. பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். වෙන්වීම ඇති කරනවා. சண்டைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். රණ්ඩු ඇති කරනවා. பல குழப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். විවිධ ප්‍රශ්න ඇති කරමින් ඉන්නවා. வியாதிகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். රෝග ඇති කරමින් ඉන්නවා. வாதைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். වසංගත ඇති කරමින් ඉන්නවා. பல பாவங்களுக்கு இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். විවිධ පාපයන් වලට අපව ඇදගෙන යමින් ඉන්නවා. அப்படியான காரியங்களை போட்டு என்ன செய்யறான்? நம்மள கர்த்தரை விட்டு விலக வைக்கிறான். මෙවැනි දේ තබල අපව දෙවියන් වහන්සේගෙන් දුරස් කරනවා. அதுதான் நம்மளை பார்த்து எச்சரிக்கையாய் இருங்கள் தேவன் சொல்கிறாரு. එනිසා දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ අවවාදයෙන් ප්‍රවේශමින් ඉන්න. சிலனா நம்ம நல்லா நிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கலாம். සමහරට අප හිතන්න පුළුවන් මං හරියට කෙලින් තමයි ඉන්නේ. எல்லாம் ஒழுங்கா செய்யறேனே, මං ඔක්කොම හරියට කරනවා. நல்லா ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறேன், හරියට බයිබලේ කියවනවා. வேதத்தை அப்படியாக நான் ஜெபிக்கிறேன், මං හොඳට යාඥා பல කරනවා. காரியங்கள் ஒழுங்காகத்தான் இருக்கிறேன் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கலாம். මං හොඳට නේද ඉන්නේ කියලා අපි සිතන්න පුළුවන්. நம்மள அறியாமல் தந்திரமாக உள்ளுக்கு வஞ்சகனையாக உள்ளுக்கு நுழைந்து பிசாசனை குழப்பி கொண்டு இருக்கலாம். එන අපි දන්නේ නැතුව යක්ෂයා රැබටිලි කාරව ඇතුළට රිංගලා අපිව අවුස්සමින් ඉන්න පුළුවන්. அந்த சாத்தான் என்ன பிசாசன் பிள்ளைகளை குறிப்பாத்து கொண்டே இருப்பான். එන සාතන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව ඉලක්ක කරගෙන ඉන්නවා. கீழே விழ தள்ளலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். කොමරි බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා මෙයාව කොමරි බට්ටමු කියලා. எப்படியாவது விழ தள்ள பார்ப்பான். කොමරි වට්ටන්න බලනවා. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්. அப்படியா நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். අපි ඊශ්‍රායල් සෙනග වශයෙන් ඉන්නවා. அதனால நம்ம நீங்க நீங்க 1 கொரிந்தியர் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். ඔබ එක කොරින්ති පොත අරගෙන කියවලා බැලුවා නම් என்னன்னா அங்க ஜனங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில இருந்து அப்படியே கடந்து வர்றாங்க. මේ ඊශ්‍රායල් සෙනග මිසරෙන් පිටත් වෙලා එනවා. நீங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கனாலும் ඔබ එක කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදය පෙරලා ගත්තා නම්
12 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 12 වෙනි වචනේ දක්වලා කියවලා බලන්න. 1 இருந்து 12 மட்டும் நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். ඔබ එකේ ඉඳලා 12 දක්වා කියවලා බැලුවා නම් அவர் நம்மள போல தான் என்னால நம்மள பரலோகத்துக்கு நம்ம கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். අපිත් මේ ගමන ස්වර්ග රාජ්‍යයට ගමන් කරමින් ඉන්නවා. அப்படியாக அவருடைய வருகைக்கு மட்டும் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். උන්වහන්සේගේ පැමිණීමට අපි රැක බලා ඉන්නවා. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ඊශ්‍රායල සෙනග මොනවාද කරේ? அவங்க என்ன எகிப்தில இருந்து அப்படியே கானான் தேசத்துக்கு அப்படியே வந்து கொண்டிருந்தாங்க. ඔවුන් මිස්ර දේශේ ඉඳලා කානාන් දේශයට ගමන් කරමින් සිටියා. வனாந்தர் வழியாக நடந்து கொண்டு வந்தாங்க. ඒ ඇවිල්ලා කාන්තාර මාර්ගයෙන් තමයි ගමන් කරගෙන ආවේ. கர்த்தர் நம்மளுக்கு முன்மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ආදර්ශයක් කොට ඒක ලියලා තබා තිබෙනවා. பாருங்க 2ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ඔබ 10 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි වචනේ බලන්න. சமுத்திரத்து வழியாக வரணும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ඔව් වලාකුලේ මුහුදේදී මෝසෙස්ට බෞතිස්කනු ලැබූ බබත්. நம்ம இந்த காலத்துல நாமளும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். එළ මේ දවස්වල අපිත් බෞතිස්මය ලැබලා ඉන්නවා. அடுத்ததாக 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 3 වෙනි වචනේ ඔබ බැලුවා නම් எல்லா ஞான போனத்தை போஜனத்தை புசித்தார்கள் சொல்லப்படுகிறது. එන සියල්ලම එම ආත්මික කෑම කෑමවත්. அதே போல 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 4 වෙනි වචනේ බැලුවා නම් ஞான கண்மலையான தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலையே கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிறது. එන ඔවුන් ආත්මික බීම බී බවත් ඒ ආත්මික පර්වතය නම් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා තියා තිබෙනවා. அப்படியாக வனாந்தரத்தில் கடந்து கொண்டே வந்தாங்க. එන අය සිළු දෙනාම එම වනාන්තරය තුල මඟ පෙන්වුවා. அதே போலத்தான் நாங்களும் கடந்து கொண்டே வருகிறோம். ඒ වගේ තමයි අපිත් ගමන් කරලා ඉන්නේ. அது முன்மாதிரியான காரியங்களாக இருக்கிறது. ඒක අපිට එක ආදර්ශයක්ව තිබෙනවා. கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் அநேக காரியங்கள் வனாந்தரத்தில் செய்தார்கள். නමුත් ඔවුන් දෙවියන් වහන්සේට අකමැති බොහෝ දෙයක් කාන්තාරය තුල කරමින් සිටියා. 5ஆம் வசனத்துல பார்த்தா தெரியும். ඔබ 5 වෙනි වචනේ බැලුවොත් තේරෙයි. தேவன் பிரியமா இருந்ததில்லைன்னு சொல்லப்படுகிறது. ඔවුන්ගෙන් වැඩි දෙනාට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවූසේක කියලා තිබෙනවා. அதிகமான பேரிடத்தில் වැඩි දෙනෙකුට தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවූසේක එබැවින් ඔව් කාන්තාරේ හෙලා දමනු ලැබුවෝය. அதே போலதான் நம்ம இந்த காலத்துல நம்ம கடந்து கொண்டு வருகிறோம். මේ කාලේ අපි ගත කරගෙන එනවා. அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ගොඩක් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න නැති දේ අපේ ජීවිතේ තිබෙන්න පුළුවන්. நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න දරුවන් වෙන්න ඕනේ. அதே போல நம்ம பிரியமா இருந்தால்தான் நம்ம அப்படியாக பரலோகத்துக்கு நம்ம அழைத்து செல்லப்படலாம். අපි ප්‍රසන්නව හිටියොත් තමයි වහන්සේ අපව ස්වර්ග රාජ්‍යයට කරගෙන යන්නේ. அநேக தேவனத்துல நம்ம பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் දෙවියන් වහන්සේට අප්‍රසන්න දේ අපේ ජීවිතේ තිබුණා නම් நம்ம இடையிலே நம்ம என்னது அழிக்கப்பட்டு போய் விடுவோம். එන මගදීම අපි විනාශ වෙලා යනවා. நினைச்சு கொண்டு தான் இருப்போம். අපි හිතන අපි කෙලින් තමයි ඉන්නේ. சில நேரத்துல நம்ம விழுந்து விடுகிற காரியங்கள் ஏற்படலாம். එන සමහරට අපි වැටිලා යන අවස්ථාවක් උදා වෙන්න පුළුවන්. அப்படியாக அநேக அதனால நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். එනිසා අපි දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න දරුවන් හැටියට ඉන්න ඕනේ. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எங்களை முன்மாதிரியாக எடுத்து வைத்திருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේ මේක අපිට ආදර්ශයක් කොට ලියලා තබා තිබෙනවා. 6ஆம் வசனத்தை எடுத்து வாசி பார்த்தா நன்றாக தெரியும். ඔබ 6 වෙනි වචනේ බැලුවොත් ඔබට තේරෙයි. அப்படியாக நம்ம அடுத்ததாக 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 7 වෙනි වචනේ ඔබ බැලුවොත් அப்படியாக ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரராக ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள் சொல்லப்படுகிறது. සෙනග කන්නටද බොන්නටද හිඳ ක්‍රීඩා කරන්නට නැගිටිනු අය ලියා තිබෙන ලෙස ඔවුන්ගෙන් සමහරකු මෙන් රූප වඳින්නෝ නොවෙන්න. நீங்க அடுத்ததாக 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ඔබ 8 වෙනි වචනේ බැලුවොත් තේරෙයි. சிலர் வேசித்தனம் பண்ணி என்ன செஞ்சாலும் விழுந்து போய் விட்டார்கள். එන 8 වෙනි වචනේ සමහර අය වෛශ්‍යාකම් කරලා උන් වැටිලා ගියා. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ඔබ 9 වෙනි වචනේ බැලුවොත් அப்புறம் கிறிஸ்துவ பரிச்சை பார்த்து ක්‍රිස්තුස් වහන්සේව පරීක්ෂා කොට பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் சொல்லப்படுகிறது. එන උන් සර්පයන්ගෙන් නාස්ති වුණෝය. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 10 වෙනි වචනේ බැලුවොත් முறுமுறுத்து அப்படியாக அழிக்கப்பட்டார்கள் சொல்லப்படுகிறது. ඔව් කොඳුරා විනාශයාගෙන් නාස්ති වුණෝය කියලා තිබෙනවා. இதெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. මේ සියල්ල දෙවියන් වහන්සේ අපට ආදර්ශයක් කොට ලියලා තිබෙනවා. இந்த மாதிரி காரியங்களை பல விதத்துல நம்ம பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். එන මේ ආකාරයට අපිට ගොඩක් අවස්ථාවල අපි යක්ෂයාට ඉඩ දීගෙන ඉන්නවා. அதான் நம்ம இதுக்கு இந்த பொல்லாங்களுக்கு நம்ம விழுந்து விடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். එනිසා මේ නපුර තුලට ගිහලා අපි වැටෙන්නේ නැතුව අපේ ජීවිතය අපි ප්‍රවේශම් කරගන්න ඕනි. 6ஆம் வசனத்துல எடுத்து நீங்க
வாசி பார்த்தா நன்றாக தெரியும். ඔබ 6 වෙනි වචනේ කියවලා බලුවොත් ඔබට තේරෙයි. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரி பொல்லாங்கல் செய்து එන ඊශ්‍රායල්වරු ගොඩාක් නපුරු දේවල් කරලා அப்படியான காரியத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. ඒ දේවල් වලට උන් වැටිලා ගියා. அதனால தான் பொல்லாங்க செய்யாதபடி நம்ம இச்சைக்கு விலகி இருக்கும்படியாக கர்த்தர் அப்படியாக எச்சரிக்கிறார். ඒකයි නපුරු දේවල් වලට ඔබලා ආසා වෙන්නේ නැතුව ප්‍රවේශමෙන් ඉන්න කියලා දෙවියන් වහන්සේ අවවාදයක් ඔබට දෙන්නේ. நம்ம எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். අපි ගනු ලබන දරුවන් වෙන්න ඕනේ. நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க අපි வேண்டும். සූදානම් කරනු ලැබූ දරුවන් වෙන්න நம்ம ඕනේ. இதுல விழுந்து விடாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். මේ තුල අපි වැටෙන්නේ නැතුව අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. எப்படியாக எச்சரிக்கப்பட்டு நம்ம இருக்க வேண்டும்னா කොහොමද අපි ප්‍රවේශමෙන් ඉන්න ඕනේ නම් நாங்க எச்சரிப்பு சத்தத்தை நம்ம கேட்கிறவங்களாக இருக்க வேண்டும். ඒ අවවාදයේ හඬ අපි අසන්න ඕනේ. உங்களுக்கு பல விதத்துல பல கோணத்துக்கு உங்களை தேவன் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். විවිධ අතෙන් විවිධ පැත්තෙන් දෙවියන් වහන්සේ ඔබට අවවාදයක් දෙමින් ඉන්නවා. அநேக பிரசங்கத்தின் மூலமாக எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. බොහෝ දේශනා තුලින් ඔබට අවවාදයක් එනවා. நீங்க வார்த்தைகள் வாசிக்கிற நேரம் எச்சரிப்பு உண்டாகிறது. ඔබ වචනේ කියවන විට ඔබට අවවාදයක් එනවා. பல விதத்துல உங்களை பல கோணத்துல தேவன் உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். විවිධ පැති වලින් දෙවියන් වහන්සේ ඔබට අවවාද කරමින් ඉන්නවා. அதுக்கு செவி கொடுத்து நம்ம அந்த எச்சரிப்பு அடைந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். අපි ඒකට අහුම්කම් දෙන්න ඕනේ. අවවාදයේ පිළිගත් දරුවන් බවට පත් වෙන්න ඕනේ. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருக்கிறோம்னு நம்ம நினைச்சு கொண்டே இருக்கலாம். අද අපි හිතන්න අපි හරියට ඉන්නේ. ஆனால் நம்ம விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்லப்படுகிறது. එනම් වචනේ කියන නුඹලා නොවැටෙන්නට බලා ගනීවා. அந்த காரியத்தில் நம்ம எச்சரிப்பு அடையாவிட்டால் අපි ඒක අවවාදයක් ලැබුවේ නැත්තම් பலவித காரியத்தில் நம்ம இச்சையில நம்ம விழுந்து விடுகிறோம். විවිධ තෘෂ්ණාවන් තුල අපි වැටෙනවා. அந்த இச்சை எப்படிப்பட்டதா? මේ තෘෂ්ණාව කොහමද නම් யாக்கோப்பு 1 அதிகாரம் යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ 14 வசனம் 15 வசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும். ඔබ 14 15 වචන කියවලා බැලුවා නම් இச்சையானது கர்ப்பம் தரித்து මේ තෘෂ්ණාව කියන දේ පිළිසිඳගෙන பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. එන පාපය උපදවන්නේ කියලා යාත් බිහි කරන්නේ කියලා තිබෙනවා. இச்சை வந்து சின்ன ஒரு சின்ன காரியமா வருகிறது. මේ තෘෂ්ණාව කියන දේ පොඩි දෙයක් විතරයි. கர்ப்பம் தரிக்கிறது போல ඒක පිළිසිඳ ගන්නවා වගේ. கர்ப்பத்தை தரித்து පිළිසිඳගෙන பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. පාපය බිහි කරන්නේ කියලා තිබෙනවා. கர்ப்பம் தரிச்சா කොහොමද පිළිසිඳ ගත්තොත් அது எப்படியா அது பெற்றெடுக்கிற காரியங்களாக இருக்கிறது. එන පිළිසිඳ ගත්තොත් කොහොමද ඒක බිහි කරන්න ඕනේ. எப்படி அது வெளி வந்து தான் ஆகும். කොහොමද එළියට එන්න ඕනේ. எப்படி நான் பாவத்தோட பிறப்பிக்கிற காரியங்களாக இருக்கிறது. ඒක පාපය බිහි කිරීමක්ව තිබෙනවා. நிச்சயமான பல விதத்தில் பல கோணத்தில் ஏற்படுகிறது. මේ තෘෂ්ණාව විවිධ අතෙන් විවිධ කෝණ වලින් ඇති වෙනවා. சாப்பாட்டிலே இச்சைகள் அப்படியாக ஏற்படுகிறது. අපිට සමහර කෑමවල තෘෂ්ණා ඇති වෙනවා. அதான் 1 கொரிந்தியர் நீங்க 10 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ඔබ 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි වචනේ බැලුවා නම් அப்படியாக ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே සෙනක කන්නටද බොන්නට ඉඳ ක්‍රීඩා කරන්නටදයි නැගිටිනෝයයි ලියා තිබෙන ලෙස சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா விளையாட்டுல இருக்கணும், அப்படி ஜொலி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியாக கடந்து இருக்கிறாங்க. එන සමහර බලන්න හොඳට කන්න ඕනි, බොන්න ඕනි, සෙල්ලම් කරන්න ඕනි, හොඳට ජොලියේ ඉන්න ඕනි කියලා හිතාගෙන ඉන්නවා. அப்படியான காரியங்கள் இப்படி இந்த கடைசி காலத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. මේ අන්තිම කාලේ එවැනි දේවල් ඇති වෙමින් තිබෙනවා. பாருங்க, சாப்பாட்டை விதவிதமாக நாங்க சாப்பிட வேண்டும். අපි විවිධ විදියට කෑම කන්න ඕනි. அப்படியா ஏதாவது குடிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லிட்டு அப்படியாக இருக்கிறார்கள். මේව කන්න ඕනි, මේව බොන්න ඕනි, මේව ඉන්න ඕනි කියලා හිතනවා. சாப்பிட்டேன்னு நல்லா உட்கார்ந்து விளையாடணும் சொல்லிட்டு அப்படியாக ஏற்படுகிறது. එන අපි කාලා හොඳට ඉඳගෙන සෙල්ලම් කරන්න ඕනි කියලා හිතනවා. காலத்தை அப்படியாக இச்சைத்து அப்படியாக காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். එන තෘෂ්ණාව තුලින් කාලය ගත කරමින් ඉන්නවා. அப்படியான காரியங்கள் என்னது இச்சையில அப்படியே இழுப்பட்டு சாப்பாட்டு காரியத்தில் இச்சையில இழுப்பட்டு கொண்டு போய் මේ கொண்டிருக்கிறார்கள். කෑම කියන දේ තුල නැතොත් කෑම කියන තෘෂ්ණාව තුල ඇදිලා යනවා. அடுத்ததான இச்சை என்னன்னா ඊළඟ තෘෂ්ණාව මොකද්ද නම් பொருட்கள் மேல இச்சை. එන වස්තුව භාණ්ඩ කෙරේ තෘෂ්ණාව. பண ஆசைகள் அப்படியாக அவர்களை தாக்குறது. ඒ වගේ මුදල් ආසාවක් උන්ට තිබෙනවා. அப்படியாக பொருட்கள் மேல பொருள் ஆசைகள் அப்படியாக அவங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. මේ වස්තු කෙරේ ආසාවක් තෘෂ්ණාවක් කියන දේ උන්ට ඇති වෙනවා. எந்த பொருளை பார்த்தாலும் அதுல இச்சையோட பாக்குற காரியங்கள். කොයි භාණ්ඩයක් බැලුවත් ආසාවෙන් බලනවා. அது உடைய பார்த்தா அப்படியான ஒரு காரியங்கள். ඇඳුමක් බැලුවොත් එහෙම அப்படியாக வெள்ளி பொண்ணு அப்படியான ஒரு ஆசைகள். එහෙනම් රිදී රන් කෙරේ ආසාව. அப்படியாக நீங்க பொண்ணு அதாவது உபாகமம் 7:25 அதுல சொல்லப்படுகிறது. දෙවිති කතාව 7 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි වචනේ කියනවා. பொண்ணு மேலேயும் வெள்ளி மேலேயும் இச்சை உள்ளானவர்கள் சொல்லிட்டு උන් රන් කෙරෙත් රිදී කෙරෙත් ආසා වුණා කියලා. நீங்க உபாகமம்
5:21 சொல்லப்படுகிறது. දෙවිතේ කතාව 5:21 කියනවා. இப்படியான காரியங்கள் இச்சையில இழுப்பட்டு நம்ம போய் விடுகிறோம். මෙම තෘෂ්ණාවට අපි ඇදිලා යනවා. அதுல நாங்க அழிந்து போய் விடுகிறோம். ඒ තුලින් අපි විනාශ වෙලා යනවා. யோசுவா நீங்க 7 அதிகாரம் 21 வசனத்துல சொல்லப்படுகிறது. යසුවා 7 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි වචනේ කියනවා. அவனுக்கு பொருளாசை வந்து விடுகிறது. ඔබට වස්තු තෘෂ්ණාවක් එනවා. ஏன்னா பாபிலோன் சால்வை மேல ஆசைப்பட்டு எடுத்து வைத்துக் கொள்கிறான். බාබිලෝන් සලුව කෙරේ ආසාවෙන් ඒක අරගෙන තියාගන්නවා. வெள்ளியை எடுத்து வைத்துக் கொள்கிறான். රෙදි තබා ගන්නවා. பொன்னை எடுத்து வைத்துக் கொள்கிறான். රන් පේනුවක් කරන් තියාගන්නවා. மற்றவங்களுக்கு தெரியாம என்ன பூமிக்கு அடியாளம் புதைச்சு வைத்து விடுகிறான். ඔව් දන්නේ නැතුව අනිත් අයට දන්නේ නැතුව නිවසේ පොළොව යට ඔව් තැම්පත් කරලා තබා ගන්නවා. பொருள் மேல இச்சையினால அவன் கடைசியில அவன் அழிந்து போற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ඒ වස්තුව කෙරේ තියෙන ආසාව අන්තිමට ඔව් විනාශ වෙලා යනවා. அடுத்ததாக நம்ம சர்வ விதமான இச்சைகளால நாங்க இழுப்பட்டு போய் விடுகிறோம். ඒ වගේම අපි ශරීර තෘෂ්ණාවලටත් ඇදිලා යනවා. நீங்க ரோமர் 6:12 நீங்க வாசிச்சு பார்த்தா நன்றாக தெரியும். ඔබ රෝමර් 6:12 කියවලා බලුවොත් ඔබට තේරෙයි. அந்த இச்சையினால பாவத்துக்குள் போய் விடுகிறோம் சொல்லப்படுகிறது. අපි ශරීර තෘෂ්ණාව තුලින් පාපයේ කෙරේ අධිපතිකම් කරනවා. நம்ம பார்த்தாலே ஒரு ஸ்திரியை பார்த்தாலே என்னது இச்சையோட பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லப்படுகிறது. එන වචන කියලා අපි කාම රාගයක ස්ත්‍රියක් දැස බැලුවොත් එවිටම නුඹ කාම මිත්‍යාචාර කරේ කියලා වචනේ කියනවා. மத்தேயு 5:28 சொல்லப்படுகிறது. මතෙව් 5:28 වෙනි වචනේ කියනවා. அப்படியாக என்ன ஒரு பெண்ணை பார்த்தாலே ஒரு இச்சையோட பார்த்த விபச்சாரம் ஆயிட்டு. එන අපි රාගයෙන් එක ස්ත්‍රියක් දැස බලන විට ඒ ස්ථානයේ කාම මිත්‍යාචාරකම. அது ஒரு ஆணை பார்த்தாலும் அப்படியான இச்சையோட பார்த்தாலும் அதுலயும் விபச்சாரம் ஆயிட்டு. එන පිරිමි කෙනෙක් දැස එම අපි රාගයෙන් බැලුවත් ඒකත් කාම මිත්‍යාචාරකම. மட்டும் குறிக்க நான் சொல்லல, நான் பெண்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். එන පිරිමයට විතරක් නෙවෙයි කාන්තාවන්ටත් කියන්නේ. ஆனால் இச்சையோட யாரையும் நம்ம பார்க்க கூடாது. අපි තෘෂ්ණාවෙන් කවුරුත් බලන්න හොඳ නැහැ. ஆசையோட நம்ம பார்க்க கூடாது. ඒ ආසාවෙන් බලන්න හොඳ නැහැ. அப்படியான பார்க்கிற காரியத்துல එම බලන නිසා விபச்சாரம் ஆகிவிட்டதுன்னு ඒ சொல்லப்படுகிறது. ස්ථානයේ කාම මිත්‍යාචාරකම. அநேக பேர்கள் அப்படியாக அதுல இழுப்பண்டு போய் விடுகிறார்கள். ගොඩක් දෙනෙක් ඒ තුලට ඇදිලා යනවා. நம்ம இதுல விழுந்து விடக்கூடாது. මේක අපි වැටෙන්න හොඳ නැහැ. எப்படியாவது ஒரு மனுஷன் அவனை எப்படியான ஒரு பலவீனமாக இருந்தால் அப்படியே இழுப்பட்டு கொண்டு போய் விடலாம். ඒ මිනිස්සෙක් දුර්වල හිටියොත් මේ තුල ඇදිලා යන්න පුළුවන්. இச்சையானது மோசம் போக்குற காரியங்களாக இருக்கிறது. මේ තෘෂ්ණාව කියනදී අපිව විනාශයට අරන් යන දෙයක්. எபேசியர் 4:22 சொல்லப்படுகிறது. එපීසි 4:22 වෙනි වචනේ කියනවා. அதனால தான் நம்ம இது என்னது நம்மளுக்கு இச்சைகள் வந்து எப்படி நடக்கிறதுனா මේ තෘෂ්ණාව කොහොමද ඇති වෙන්නේ නම් விக்கிர ஆராதனைக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. අපි රූප නමස්කාරය තුලට අරගෙන යනවා. 1 கொரிந்தியர் 10:7 சொல்லப்படுகிறது. ඒක 1 කොරින්ති 10:7 කියන්නේ. சிலர் வந்து என்ன அப்படியே விக்கிர ஆராதனைக்குள்ளே போய் விடுகிறார்கள் சொல்லிட்டு. එන සමහරෙක් රූප වඳින්නෝ ගියා කියලා තිබෙනවා. விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்களாம். ඒ වගේම ඇදහිල්ල අතහැරලා උන් අහක්ව යනවා. அது 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7-8 நீங்க வாசி பார்த்தா நன்றாக தெரியும். 1 තිමෝති 3 වෙනි පරිච්ඡේදයේ 7-8 වචන ඔබ කියවලා බැලුවොත් තේරෙයි. அப்படியாக நம்ம என்ன நம்ம தேவனை விட்டு விலகி போற காரியங்களாக ஏற்படுகிறது. අපිට දෙවියන් වහන්සේගෙන් දුරස් වෙයන්ට වෙනවා. நீங்க அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ඊළඟට ඔබ බැලුවා නම් அதாவது நீங்க அதிலே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ அப்படியாக நம்ம என்னன்னா 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ඔබ 8 වෙනි වචනේ බැලුවා නම් அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ඔවුන්ගෙන් සමහරක් වෛශ්‍යාකම් කළාක් මෙන් வேசித்தனம் பண்ணுகிறதுனால මේ වෛශ්‍යාකම නිසා அப்படியே கர்த்தரை விட்டு விலகி போற காரியங்கள் මේ දෙවියන් වහන්සේගෙන් දුරස් වෙනවා. வேசித்தனம் பண்ணி වෛශ්‍යාකම් කරලා காரியத்தில் விழுந்து போற காரியங்களாக இருக்கிறது. ඒ තුල අපි වැටිලා යන දේ. அப்படியே நீங்க ஓசியா புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ඔබ හොසේයා පොත පෙරලා ගත්තා නම් 4 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 4 වෙනි පරිච්ඡේදයේ இதுல 10 தொடக்கம் நீங்க 14 வசனம் மட்டும் நீங்க பார்க்கலாம். ඔබ 10 ඉඳලා 14 දක්වා බලන්න පුළුවන්. அப்படியாக நீங்க பாருங்க 10ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 10 වෙනි වචනේ ඉඳලා කියවන්නම්. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாது இருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாது இருப்பார்களாக. வேசித்தனம் திராட்சை ரசமும் மதுபானம் இருதயத்தை மயக்கும். என் ஜடங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்கள் கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வழி தப்ப திரிய பண்ணிட்டு அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளில் கருவாலி மரங்களின் கீழ் புன்னை மரங்களின் கீழும் அரச மர கீழும் அவைகள்
நிழல் அல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள். இதன் நிமித்தம் உங்கள் குமார்த்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் உபச்சாரம் செய்கிறார்கள். உங்கள் குமார்த்திகள் வேசித்தனம் செய்கிற நிமித்தமாக உங்கள் மருமக்கள் உபச்சாரம் செய்கிற நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். උන් කන නමුත් තෘප්තියට නොපෙමිණෙන්න ඔය වෛශ්‍යා කරන නමුත් වැඩි නොවන්න ඔය මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ සැලකීම අත්හැරියෝය. වෛශ්‍යාකමද මුද්‍රික පානේද මිදියුම්ස නිසා සිහිය පවතින්නේය. මාගේ සෙනග තමුන්ගේ දණ්ඩෙන් විභාග කරති. ඔවුන්ගේ සැරටියද ඔවුන්ට දන්වන්නේය. මක්නිසාද වෛශ්‍යා ආත්මය ඔවුන් මුලා කෙරෙව්වෝය. ඔව් තමුන්ගේ දෙවියන් වහන්සේ කෙරෙන් වෙන්ව ගොස් වෛශ්‍යාකම් කළෝය. ඔව් කඳු බුදුන් වල යාග කරති. හෙල් උඩ ආලෝන්ද ලිබ්නාද ඒලාද යන ගස්වල සෙවන හොඳ නිසා ඒවා යට සුවඳ දුම් ඔප්පු කරති. එබැවින් නුඹලාගේ දූරු වෛශ්‍යාකම් කරති. නුඹලාගේ යෙහෙළුවෝ කාම මිත්‍යාචාර කරති. නුඹලාගේ දූරු වෛශ්‍යාකම් කරන නිසාත් නුඹලාගේ යෙහෙලියන් කාම මිත්‍යාචාර කරන නිසාත් මං ඔවුන්ට දඬුවම් නොකරන්නෙමි. මක් නිසාද ඔවුන්ම වෛශ්‍යාවන් සමග අහක්ව යති. දේවාල වෛශ්‍යාවන් සමග යාග කරති. තේරුම් නැති සෙනගද හෙලා දමනු ලබන්නෝය. அப்படியாக சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். එහෙම කියන දේ අපි බලන්න පුළුවන්. வேசித்தனத்துக்கு எப்படி இடம் கொடுக்கிறார்கள் என்ற வார்த்தையை நீங்க பழையபடி நீங்க வீட்டில் இருக்கிற நேரம் வாசிச்சு ඔබ නැවත නිවසේ මේ කොටස කියවලා බලන්න. உன்னமாக நல்ல தியானித்து நீங்க வாசிச்சு பாருங்க. හොඳට මෙනෙහි කරලා ඔබ කියවලා බලන්න. ஒரு 10 வசனத்திலிருந்து ஒரு அதாவது நீங்க 14 வசனத்தை வரையும் நீங்க வாசிச்சு பாருங்க. ඔබ 10 වෙනි වචනේ ඉඳලා 14 වෙනි වචනේ දක්වා කියවලා බලන්න. எப்படி வேசித்தனத்தில் அப்படியாக நம்மளை நடத்தி கொண்டு போகிறார்கள் சொல்லுகிறார். කොහොමද වෛශ්‍යාකම තුලට අපි අරගෙන යන්නේ කියලා තිබෙනවා. உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்கொண்டு விழுவார்கள் சொல்லப்படுகிறது. එන වචනයක් කියන උන්ට තේරුමක් නැති සෙනගක් නිසා උන් හෙලා දමනු ලබන්නෝය. நம்ம எச்சரிப்பு உண்டாக்குறார் தேவன் வந்து. උන්වහන්සේ අපට අවවාදයක් කියනවා. நிக்கிறவன் என்று நினைச்சு கொண்டிருக்காதீங்க. ඔබ හිටගෙන ඉන්නවා කියලා හිතන්න එපා. நம்ம சில நேரம் உணர்வில்லாத ஜனங்களாக மாறிவிடக் கூடாது. එන අපිට හැඟීමක් නැති සෙනගක් බවට පත් වෙන්න හොඳ නැහැ. வார்த்தைகள் வர நேரம் நம்ம உணர்ந்து கொள்ளுற பிள்ளைகளாக மாற வேண்டும். වචනේ එන විට අපිට ඒකේ හැඟීමක් තිබෙන්න ඕනි. கர்த்தாவே எனக்கு இந்த எச்சரிப்பான வார்த்தை எனக்கு தான் பேசப்படுகிற உணர்வு உள்ள இதயம் நம்மளுக்கு தேவையாக இருக்கு. ඔබට හැඟීමේ හදවතක් ඕනේ මේ වචනේ එන විට මේ අවවාදේ මටයි ස්වාමිනේ කියලා. உணர்வு இல்லாம இருந்தாலும் நம்ம விழுந்து விடுகிற காரியங்களாக ஏற்படுகிறது. අපිට ඒකේ හැඟීමක් තේරුමක් නැත්තම් අපි වැටිලා යනවා. யாரு வேசித்தனம் நம்மளுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்படுகிறது. මේ වෛශ්‍යාකම අප තුලම තිබෙනවා. நீங்க அதிலே ஹோசியா 5:4 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். ඔබ හොසේයා 5:4 බැලුවා නම් அப்படியாக அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகள் சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தனத்தின் ஆவி அவர் உள்ளத்திலே இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. තමුන්ගේ දෙවියන් වහන්සේ වෙත හැරියෙන්නට ඔවුන්ගේ ක්‍රියාවලින් අවකාශ නොලැබේ. මක්නිසාද වෛශ්‍ය ආත්මය ඔවුන් තුල තිබේ. මොහු ස්වාමීන් වහන්සේ නැදී සිටිනදී தேவனிடத்துல திரும்ப முடியாதபடி அப்படியாக ஆக்கிவிடும். එන ඔවුන් දෙවියන් වහන්සේ වෙතට හැරෙන්න බැරුව ඉන්නවා. தங்களை கிரியைகளை விட்டு அங்க வர மாட்டாங்க. තමන්ගේ ක්‍රියාවන් අතහැරලා උන් එන්නේ නැහැ. அதனால என்ன வேசித்தனத்தின் ஆவி உள்ளுக்கு இருந்துச்சுன்னா වෛශ්‍යාකමේ ආත්මයක් ඇතුලේ තිබ්බනම් மன திரும்ப மாட்டாங்க. ඔවුන් පසුතැවිලි වෙන්නේ නැහැ. வேசித்தனத்தின் ஆவி அப்படியாக நம்ம என்ன சுட்டி இருக்கிறவங்களாக இருக்க வேண்டும். මේ වෛශ්‍යාකමේ ආත්මය අපි පුලිස්සලා දාන්න ඕනේ. இந்த வேசித்தனத்தின் ஆவி வந்துருச்சுன்னா මේ වෛශ්‍යාකමේ ආත්මය ආව නම් வழி தப்பி நடத்த வைக்கிற ஆவிகளாக மாறிவிடும். අපේ මාර්ගයෙන් මුලා කරන ආත්මයක් වෙනවා. அதுதான் ஓசியா 4:12 சொல்லப்படுகிறது. ඒකයි හොසේයා 4:12 කියන්නේ. நம்ம எந்த விதத்திலே நம்ம வழி தப்ப பண்ண வைக்க காரியங்களாக இருக்கிறது. අපේ කොයි අතෙන් අතේ හරි මුලා කරන ආත්මයක් වස් තිබෙනවා. காரியங்கள் अनेक வாலிப பிள்ளைகளை தாக்குறது. මේ කාර්ය ගොඩ යෞවනයන්ට බලපෑම් කරනවා. வாலிப பிள்ளைகளை தாக்குறது. යෞවන දරුවන්ට බලපෑම් කරනවා. வழி தப்பி நடத்த வைக்கிற ஆவியாக இருக்கிறது இந்த வேசித்தனத்தின் ஆவி. මේ වෛශ්‍යාකමේ ආත්මය කියන්නේ මාර්ගයෙන් මුලා කරන ආත්මයක්. அதுதான் சொல்லப்படுற வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்லப்படுகிறது. ඒ නිසා වචනේ කියන වෛශ්‍යාකම කෙරෙන් නුඹලා පලා දුවන්න. 1 கொரிந்தியர் 6:18 சொல்லப்படுகிறது. 1 කොරින්ති 6:18 වෙනි වචනේ කියනවා. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்லிட்டு වෛශ්‍යාකමෙන් පලා යන්න. நீங்க வேசித்தனத்துக்கு நீங்க இடம் கொடுத்து விடாதீங்க. ඔබ වෛශ්‍යාකමට ඉඩ දෙන්න එපා. நம்ம வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ඔබ වෛශ්‍යාකමට ඉඩ දුන්නා නම් நம்ம விழுந்துருவோம்.
අපි වැටෙනවා. அதனால வேசித்தனத்தை இடம் கொடுத்து விடாதபடி වෛශ්‍යකමට ඉඩ දෙන්නේ නැතුව அப்படியே விழுந்து விடாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ඊළඟට අපි බැලුවා නම් நம்ம பாம்புகளால் அழிக்கப்படுவோம்னு சொல்லப்படுகிறது. අපි සර්පයන්ගෙන් විනාශ වෙනවා කියලා තිබෙනවා. நீங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ 30 வசனத்துல சொல்லப்படுகிறது. 9 වෙනි වචනේ කියනවා சில கிறிஸ்துவை பரிச்சை பார்த்து ඔවුන් සමහරෙක් උන්වහන්සේව පරීක්ෂා කොට பாம்புகளால அழிக்கப்பட்டார்கள் சொல்லப்படுகிறது. සර්පයන්ගෙන් නාස්ති වුණෝය. அப்படியா பாம்புகள் எப்படிப்பட்டதுன்னா සර්පයන් කොහොමද නම් அப்படியா நம்ம பல்லுக்கு கீழாக அது என்னது அப்படியே விஷ நிறைந்ததுன்னு சொல்லப்படுகிறது. එහෙනම් සර්පයන්ගේ දිවයට නැතොත් උන්ගේ දත්යට විස තිබෙනවා. உதடுகளுக்கு கீழே என்னது பாம்பின் விஷம் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. එහෙනම් අපගේ තොල්වල සර්පයන්ගේ විස තිබෙනවා. அதாவது ரோமர் 3 அதிகாரம் රෝමර 3 වෙනි පරිච්ඡේදයේ 13 14 எடுத்து நீங்க வாட்சி பார்த்தா நன்றாக தெரியும். ඔබ 13 14 බැලුවොත් තේරෙයි. அதாவது பாம்பின் அதாவது சாத்தானின் அது சர்ப்பத்தின் கிரியைகள் அப்படியாக இருக்கிறது. එහෙනම් සර්පයාගේ ක්‍රියාවන් එලෙස තිබෙනවා. அவன் எப்படியாவது தந்திரமாக வீழ்த்த பார்ப்பான். කොහොමද අපිව රැවටිල්ලෙන් අපිව වට්ටන්න බලනවා. சர்ப்பமானது தந்திரமான காரியங்களை செய்ய பார்க்கும். මේ සර්පයා ඇවිල්ලා රැවටිලිකාර දේවල් කරන්න බලනවා. ஒரு அமைதியாக அப்படியே உள்ளுக்கு அப்படியே நுழைந்து கொள்ளுகிற காரியங்களாக இருக்கும். ඔය ඊටමත් නිශ්චලව තමයි අතුල් රින්ගන්නේ. எந்த சந்து பொந்துக்குள்ள இருக்குன்னு கூட தெரியாது. කොයි මුල්ලක ඉන්නවද කියලාවත් දන්නේ නැහැ. அந்த எப்படியாவது கண்ணு மண்ணுக்காக என்னைக்குமே நிக்காது. කවදාවත් ඇස් ඉදිරියේ ඉන්නේ නැහැ. அதாவது எதுக்கு சரி போயிட்டு ஒளிந்து கொள்ளும். කොතන හරි ගිහලා හැංගෙනවා. ஏதாவது சத்தம் வந்தானே போயிட்டு ஒளிந்து கொள்ளும். මොන පොඩි සද්දයක් આવුත් ගිහලා හැංගෙනවා. அப்படியாக ஒளிந்து கொள்ளுகிற காரியங்கள் தான் அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் பாம்பின் கிரியைகளாக இருக்கிறது. මෙම හැංගෙන දේ තමයි මේ සර්පයන් අතුල් ණයාගේ ක්‍රියාව. மெதுவாக உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏதேன் தோட்டத்தில் மெதுவாக வருகிற காரியத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். ඔබ දන්නවා හිමීට ඒදෙන උයරට ඇතුල් වුණා. அதாவது ஆதியாகமம் 3 அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தா நன்றாக தெரியும். ඔබ උත්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදය බැලුවොත් තේරෙයි. அப்படியே சர்ப்பம் மெதுவாக வருகிறது. සර්පයා හැමිට රින්ගනවා. ஆதாம் ஏவாளையும் அப்படியே வஞ்சிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ආදාම සහ ඒවාව රවට්ටලා දානවා. தந்திரமாகத்தான் அவன் உள்ளுக்கு நுழைவான். උ රැවටීමෙන් තමයි ඇතුල් වුනේ. அப்படியாக ஒரு மனுஷனையோ மனுஷிகளுக்குள்ளேயும் அப்படியாக நுழைகிற காரியங்களாக இருக்கிறது. එක් මනුස්සෙක් තුල ඌ එහෙම තමයි ඇතුල් වෙන්නේ. அவன் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே ඇතුල් වුණ ගමන්ම சர்ப்பத்தின் ஆவி உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே මේ සර්පයාගේ ආත්මය ඇතුල් වුණ ගමන්ම அப்படியே எப்படி குடும்பத்தில பிரச்சனைகளை உண்டாக்க பார்ப்பான். පවුල තුල ප්‍රශ්න ඇති කරන්න බලනවා. சர்ப்பத்தின் ஆவி உள்ளுக்கு எப்படியாவது வந்து ஒரு தனி மனிதனுக்குள்ள உள்ளுக்கு வந்து நுழைய பார்ப்பான். මේ සර්පයාගේ ආත්මේ තනි මිනිසෙක් තුලට එන්න බලනවා. கணவன் மனைவிக்குள்ள நுழைய பார்ப்பான். ස්වාම පුරුෂයා භාර්යාව තුලට එන්න බලනවා. குடும்பத்துக்குள்ள நுழைய பார்ப்பான். පවුල තුලට එන්න බලනවා. அப்படியே சபைக்குள்ளேயும் நுழைய பார்ப்பான். සභාව තුලට එන්න බලනවා. வந்து என்ன குழப்பங்களை உண்டாக்க பார்ப்பான். ප්‍රශ්න ඇති කරනවා. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த சர்ப்பத்தின் ஆவி வந்துருச்சுன்னா මේ සර්පයාගේ ආත්මයව නම් அவனுக்குள்ள கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் அப்படியே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். කෝපයේ උදහස කියන දේ ඔහු තුල ඇති වෙනවා. மூர்க்கத்தின் காரியங்கள் ஏற்படும். ඔහු තුල ඉතාමත් තද කෝපයක්. அவனுக்குள்ள ஒரு பொறாமை காரியங்கள் ஏற்படும். ඔහු තුල ඊර්ෂ්‍යාවක්. அவனுக்குள்ள ஒரு கசப்பு தன்மைகள் ஏற்படும். ඔහු තුල එක තිත්තකමක් ඇති වෙනවා. மேட்டுமையான காரியங்கள் ஏற்படும். උඩගුකමක් ඔහු තුල ඇති වෙනවා. பெருமையான காரியங்கள் பேசப்படும். උඩගු දේ කතා කරනවා. அப்படியான பல காரியங்கள் வந்து அப்படியாக தாக்கும். මෙහෙම ගොඩක් දේවල් බලපෑම් කරනවා. சர்ப்பத்தியான உள்ளுக்கு வந்துட்டா මේ සර්පයාගේ ආත්මයක් ආවනම් அவனால இருக்க முடியாது. උට ඉන්න බෑ. அப்படியா சில நேரத்துல அவன் அமைதியை போல இருப்பான். ඔහු නිශ්චල විදි නිස්සද්ද විදි அவன் அழகாக பேசுவான். ලස්සනට කතා කරයි. அப்படியே மத்தவங்கள மயக்கிற அளவுக்கு அவன் பேசுவான். අනිත් අයව වසඟ කරගන්න විදිහ කතා කරනවා. அப்படியே அவனுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படும். එහෙනම් අනිත් අය තුල වසඟ භාවයක් ඇති කරගන්නවා. அவ்வளவு அழகாக இருக்கிறாங்க, මෙච්චර ලස්සනයිනේ. அவ்வளவு அழகா பேசுறாங்க. කොච්චර ලස්සනට කතා කරනවද? அந்த காரியங்கள் அப்படியாக மயக்கிற காரியங்களாக இருக்கும். මෙහෙම උන්ව රැවටිලි කාමයට ගේනවා. ஆதாம ஏவாளையும் அழகாக வந்து அவன் வஞ்சிக்கிற காரியங்களாக இருந்துச்சு. එහෙනම් ආදාම සහ ඒවාව මේ ආකාරයක ඇවිල්ලා රැවට්ටුවා. சர்ப்பத்தின் ஆவி அப்படியாத்தான் இருக்கும். එහෙනම් සර්පයාගේ ආත්මයමයි තිබෙන්නේ. ஐயோ இப்படி அழகாக இருக்கிறாங்களே, அழகாக பேசுறாங்களே, அழகாக நடந்து கொள்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியாக மத்தவங்க உள்ளத்தை கவர்ற தன்மை இருக்கும். එහෙනම් ලස්සනට කතා කරන බලන්න මෙයා ලස්සනට හැසිරෙනවා කියලා අනිත් අයගේ සිත පොළඹවා ගන්නවා. அதெல்லாம் வந்து வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. මේ සියල්ල රැවටිලි කාරකමේ ආත්ම. சர்ப்பத்தின் ஆவி உள்ளுக்கு வந்துச்சு, அது வஞ்சிக்கிற காரியங்களாக இருக்கும். මේක සර්පයාගේ ආත්මය ඇතුළට આવොත් මේක රැවටිලි කාර ආත්මයක්. பரிசுத்த வேடத்தை போல அணிந்து கொண்டு வருகலாம். එන සුද්ධ වෙස් වලාගෙන එනවා. அப்படியான பல விதத்துல பல பாம்புகள் இருக்கிறது. විවිධ සර්පයන් ඉන්නවා. பல விதத்துல அப்படியே வேத வார்த்தையில எழுதப்படுகிறது. වචනේ ලියලා තිබෙනවා. அவனுக்குள்ள தான கசப்புகளும் வரும். ඔහු තුල තමයි තිත්තකම. இப்படியான காரியங்கள் ஏற்பட்டு கசப்புகளை உண்டாக்குவான் குடும்பத்துல. මෙහෙම පවුල තුල තිත්තකම ඇති කරනවා. கோப எரிச்சல்னால ஏற்பட்ட
ஏற்பட்டு பேசுகிற வார்த்தை அப்படியாக விஷ வார்த்தைகளாக ஏற்படும். කෝපය උදාසෙන් කතා කරන වචන ඇවිල්ලා ඊටමත් විසදනක වචන තිබෙනවා. கொத்துற போல வார்த்தைகள் வெளிவரும். ඇනීමක් කරන වචන එළියට එනවා. வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக வெளிவரும். වේදනා කරන වචන එළියට එනවා. அவன் சர்ப்பதம் உள்ளுக்கு நுழைந்து கொண்டே இருக்கும். සර්පයා තුළ රිංගලා ඉන්නවා. கோபம் எரிச்சலால் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ඒකයි කෝපය සහ උදාස. அதனால நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். ඒක අපි දැනගන්න පුළුවන්. அதனால அந்த பாம்பின்கள் அந்த சர்ப்பத்தின் கிரியல் நம்மளுக்குள்ள இருந்து அழிக்கப்பட வேண்டும். ඒ සර්පයාගේ ක්‍රියාවන් අප තුලින් විනාශ වෙන්න ඕනේ. இது பிரிந்து போக வைக்கும். මේක වෙන් වෙලා යන්න තියෙනවා. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினைகளை உண்டாக்கும். සෝම්පුරුෂ භාර්යාව තුළ වෙන්වීමක් ඇති කරනවා. அதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினைகளை உண்டாக்கும். පවුල තුළ වෙන්වීමක් ඇති කරනවා. சபைக்குள்ள ஒரு பிரிவினைகளை உண்டாக்கும். සභාව තුළ වෙන්වීමක් ඇති කරනවා. அப்படியான அவனுக்குள்ள ஒரு சர்ப்பத்தின் ஆவி இருந்துச்சுன்னா ඔහු තුළ සර්පයාගේ ආත්මයක් තිබුණොත් அப்படியே பிரிஞ்சு போவன் சொல்லிட்டு எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். කොහොමරි මං වෙන් වෙලා යමු කියන සිතුවිල්ලක් ඇති වෙනවා. அவனுக்கு ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா ඌට මොනාරි කිව්වනම් அப்படியே சீறி கொண்டே எழும்புற காரியங்களாக இருக்கிறோம். ඌ ඇවිල්ලා තමන්ගේ පෙන නගලා නැගිටිනවා. பாப்ப நீ டக்குன்னு நம்மள அறியாம நம்ம மிதிச்சிட்டோம்னா අපි දන්න නායක අපි දන්නේ නැතුව පෑගුවා නම් சீறி கொண்டு வந்து நம்மள கொத்தி விடும். අපි දන්න ඌ පෙනේ පොප්පලා ඇවිල්ලා අපිට පහර දෙනවා. அதனால அந்த சர்ப்பத்தின் கிரியல் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. ඒ සර්පයාගේ ක්‍රියාව තුළ තිබෙන්න ඕන නැහැ. நம்ம சர்ப்பத்தின் கிரியல் நம்மளுக்குள்ள இருந்தா සර්පයාගේ ක්‍රියාව තුළ තිබුණොත් அப்படியாக நம்ம நிக்கிறோம்னு நினைச்சிட்டு நம்ம அழிந்து போயிற காரியங்களாக இருக்கிறது. අපි හිටගෙන ඉන්නවා කියලා හිතනවා නමුත් අපි වැටිලා විනාශ වෙලා යනවා. சர்ப்பத்தின் கிரியல் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. ඒ සර්පයාගේ ක්‍රියාව තුළ තිබෙන්න ඕන නැහැ. பாம்பின் கிரியல் இருக்க கூடாது. සර්පයාගේ ක්‍රියාව තිබෙන්න ඕන නැහැ. அழிஞ்சு போறவங்களாக இருப்போம். අපි විනාශ වෙලා යන වශයෙන් ඉන්නවා. அப்படியாக நம்ம என்னது நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. අපි ස්වර්ගයට ආච්චිට ඇතුල් වෙන්න බෑ. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ඊළඟට බැලුවා නම් அதுதான் நாங்க அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 10 வசனம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 10 வசனத்தை 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වචනය අපි බැලුවා නම් நம்ம முறுமுறுத்து நம்ம அழிக்கப்பட்டு விடுகிறோம். කොඳුරලා අපි නාස්ති වෙලා යනවා. முறுமுறுக்க கூடாது. කොඳුරන්න හොඳ නැහැ. நீங்க யாத்திராம எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ඔබ නික්මයාම බැලුවා නම් இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அந்த வனாந்தரத்துல கடந்து கொண்டு வர நேரத்துல ඊශ්‍රායල සෙනග කාන්තාරේ උන් ගමන් කළ එන විට பல விதத்துல அவங்க முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க. විවිධ අතින් උන් කොඳුරුවා. அப்படியாக கானானை நோக்கி அவங்க வனாந்தரத்துல நடந்து கொண்டே வருகிறாங்க. ඔව් කානන් දේශේ ඉඳලා උන් ඇවිල්ලා කානන් දේශේ බලා කාන්තාරයට ගමන් කරනවා. அப்படியாக வர நேரம் அவங்க முறுமுறுத்த காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. එමෙ යන විට උන්ට කොඳුරීම් කියන දේ අධිකව තිබුණා. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். මෝසෙස් ආරෝන්ට විරුද්ධව කොඳුරුවා. கர்த்தரை பார்த்து அவங்க முறுமுறுத்தாங்க. දෙවියන් වහන්සේට විරුද්ධව කොඳුරුවා. நீங்க யாத்திராம 16 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசி பார்த்தா தெரியும். ඔබ නික්මයාම 16 වෙනි පරිච්ඡේදය බැලුවා නම් அதாவது 7 வசனத்தை தொடங்கி 12 வசனத்தை வரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 7 වෙනි වචනේ ඉඳලා 12 වෙනි වචනේ දක්වා බැලුවොත් ஐயோ இறைச்சி இல்ல சாப்பாடு இல்லன்னு அப்படியே முறுமுறுத்து கொண்டே வந்தாங்க. අපිට කන්න කෑම නැහැ, මස් නැහැ, මෙම කොඳුරමින්ම ආවා. இப்படியான பல விதத்துல அவங்க முறுமுறுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். විවිධ අතින් උන් කොඳුරමින් ආවා. அப்படியே அது ஆனாலும் நம்ம முறுமுறுப்பு இல்லாம இருக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. දෙවියන් වහන්සේ කැමති අපි කොඳුරන්න නැතුව ඉන්න ඕනේ. அவங்க நம்ம என்னென்னத்தெல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோமோ මොන මොන දේ තුල අපි කොඳුරනවද? அதெல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ අසහගෙන ඉන්න බා. அதான் நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம முறுமுறுக்க கூடாது. අපේ ජීවිතේ අපි කොඳුරන්න හොත නැහැ. என்னடா அப்படி ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்க கூடாது. එක් එක් දේවල් හිතලා හිතලා අපි කොඳුරන්න හොඳ නැහැ. பிலிப்பியர் 2:16ல சொல்லப்படுகிறது. පිලිපි 2:16 කියනවා எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமல் අපි කොඳුරීමක් නැතුව தரிப்புகள் இல்லாம செய்யுங்கள் சொல்லப்படுகிறது. එනම් කිසිම පැකිලීමක් නැතුව ඔබ කරන්ට நம்ம எந்த விதத்தில எல்லாவற்றிலும் நம்ம முறுமுறுக்க கூடாது சொல்லப்படுகிறது. කිසි විදිහකින් අපි කිසි දෙයකට කොඳුරන්න හොඳ නැහැ. அதாவது 1 பேதுரு 4:9ல சொல்லப்படுகிறது. 1 පේතරස් 4:9 කියනවා முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை உபசரியுங்கள் சொல்லப்படுகிறது. කොඳුරීමක් නැතුව එකිනෙකාට එකිනෙකා උපස්ථාන කරන්ට ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம முறுமுறுக்க கூடாது. එක් එක් දෙයට අපි කොඳුරන්න හොඳ නැහැ. சில நேரம் திருப்தி இல்லாம போகிற நேரத்துல සමහර අපේ තෘප්තියක් නැති වෙන විට உங்களுக்கு என்ன நம்மள முறுமுறுப்பு வருகிறது. අපිට කොඳුරීමක් ඇති වෙනවා. முறுமுறுப்பு வருகிற நேரத்துல ඒ කොඳුරීම එන විට சில நம்ம குறை பேசுற காரியங்களாக இருக்கிறது. අපි අඩු කතා කරනවා. அதாவது குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டே இருப்போம். අපි වරදක් සොයමින් ඉන්නවා. நம்மளுக்குள்ள முறுமுறுப்பு வந்துருச்சு. අප තුළ කොඳුරීමක් ආවා. முறுமுறுப்பு ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சு. මේ කොඳුරීමේ ආත්මය අප තුළ ආවා. நம்மள அந்த ஆவில நம்ம தாக்கப்பட்டுட்டோம்னா ඒ ආත්මේ බලපෑමකට ලක් වුණා නම් என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம். අනිත් අය මොනවා හරි දේ කරත් අපි වරදක් හොයාගෙන ඉන්නවා. குற்றம் கண்டுபிடித்து වරදක් හොයලා நம்ம அவங்கள குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். ඒ අයට අපි අඩුවක් කතා அவங்கள කරනවා. பார்த்து குற்றம் சாத்திக்கிட்டே இருப்போம். ඒ වරදට පත් කරමින් ඉන්නවා. அவங்கள நம்மள
பிடிக்கலையா එයාට අකමැතිද? அவங்கள பார்த்து முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம் එයා බලලා කොඳුරමින් ඉන්නවා. காரியத்தை செய்யறது காரியத்தை குற்றச்சாட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து එයා කියන එක එක දේට අපි වරදට පත් කරමින් ඉන්නවා. ஒரு மனுஷன் பிடிக்கலன்னா சொல்லிட்டா එක් මිනිස්සෙක් අපි කැමති නැත්තම් மனுஷன் சின்ன காரியம் செஞ்சுட்டா அவங்கள பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்போம் එයා පොඩි දෙයක් කරත් එයාව අපි වරදට පත් කරනවා. ஏதாவது காரியங்கள் குற்றச்சாட்டி கொண்டே இருப்போம் මොනවා දෙයකට එයාව වරදට පත් කරනවා. அவங்க அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பாங்க ගොඩක් යහපත් දේ කරලා තිබෙනවා. நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா අපිට අකමැති මොනවා දෙයක් කිව්වා නම් அவங்கள பார்த்து நம்ம குற்றச்சாட்டி கொண்டே இருப்போம் එයාව අපි වරදට පත් කරමින් ඉන්නවා. நம்ம அவங்கள குற்றப்படுத்துறதுனால වරදට පත් කරන නිසා அவங்கள நம்ம நம்ம என்ன குற்றவாளியாக நம்ம தீர்க்கிறோம் අපි වරදකරුවෙක් බවට පත් කරනවා. நம்ம மற்றவங்கள குற்றவாளியாக தீர்க்காம இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் ස්වාමීන් වහන්සේ අපි අනිත් අය වරදට පත් කරන්න බෑ. குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நம்ம யாரு ඔව් වරදට පත් කරන්න අපි කවුද? அது தேவன் பார்த்து கொள்வார் ඒක දෙවියන් වහන්සේ බලාගයි. மற்றவங்கள குற்றம் சொல்லாத விதத்துல நம்ம இருக்க வேண்டும் අනිත් අය අපි වරදට පත් කරන්න ඕද නැහැ. முறுமுறுப்பா மற்றவங்கள குறிச்சு நம்ம முறுமுறுப்பு இல்லாதபடி இருக்க வேண்டும் අනිත් අය ගැන අපි කොඳුරීමක් තිබෙන්න ඕද නැහැ. அதனால நம்ம இந்த காரியத்தை தான் விட்டு நம்ம விலக வேண்டும் මේ දේවල් තුලින් අපි ඉවත් වෙන්න ඕනි. ஒவ்வொரு காரியத்தை நம்ம நினைச்சு நம்ம விழுந்து விடக்கூடாது මේ දේවල් හිතලා අපි වැටෙන්න ඕද නැහැ. அதனால இந்த காரியங்கள்லாம் செய்யற நிமித்தம் சில நேரத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம் මේ දේවල් කරන නිසා අපි සමාහට වැටලා යනවා. நாம நினைச்சு கூட நம்ம ஒழுங்கா இருக்கிறோம் நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம் අපි හිතාගෙන ඉන්න පුළුවන් මම හරියට තමයි ඉන්නේ. அதுதான் நம்ம நான் சொல்லுகிறேன் ඒකයි ඔබට කිව්වේ அதாவது 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை எடுத்து 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ நீங்க 1ல இருந்து நீங்க 12வது வசனத்தை வரை நீங்க வாசிச்சு பாருங்க එකේ ඉඳලා 12 දක්වා වචනේ කියවලා බලන්න. எப்படி எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சொல்லிட்டு කොහොමද උන්වහන්සේ අවවාදයක් දෙන්නේ කියලා. நம்மளுக்கு இது கடைசி காலமாக இருக்கிறது මේක අන්තිම කාලය. அது உலகத்தில முடிவு காலத்தில நம்ம வந்திருக்கிறோம் ලෝකේ අන්තිම කාලයට අපි ඇවිත් තිබෙනවා. எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது අපිට අවවාද පිණිස ලියා තිබෙනවා කියලා තිබෙනවා. அதனால நம்ம கவனமாக நம்மட வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும் අපි ප්‍රවේශමෙන් අපේ ජීවිතය අපි ගමන් කරන්න ඕනේ. இவ்வளவு கஷ்டப்படும் இவ்வளவு உபத்திரப்படும் இவ்வளவு நம்ம கடந்து கொண்டு வந்திருக்கிறோம் ඇයි මෙතරම් අමාරුකම් පීඩා මැද්දේ ප්‍රශ්න මැද්දේ අපි ගමන් කරන්නේ? உபத்திரத்து மத்தியில நம்ம கடந்து வந்திருக்கிறோம் පීඩා මැද්දේ අපි ගමන් කරනවා. அப்படியா பல விதத்துல அப்படியாக நம்ம வேதனைப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது විවිධ වේදනාවන් අපේ ජීවිතේ තිබෙනවා. ஆனால் தேவன் நம்மளை எச்சரிக்கிறார் தேவன் උන්වහන්සේ අපට අවවාදයක් කරනවා. காரியங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம விழுந்து விடுவோம் මේ දේ කරලා අපි වැටිලා යනවා. ஒவ்வொரு காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க හැමදේම ඔබ හිතලා බලන්න. பல விதத்துல நம்ம முறுமுறுப்போடு இருக்கிறோமா විවිධ කොඳුරීමෙන් අපි ඉන්නවද? சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா සර්පයාගේ ආත්මයට ඉඩ දීලා තිබෙනවද? வேசித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா වෛශ්‍යාකමට ඉඩ දීලා තිබෙනවද? அப்படியாக இச்சைக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா තෘෂ්ණාවට අපි ඉඩ දීලා තිබෙනවද? இதுக்கு நம்ம இடம் கொடுத்து விடாதபடி මේ දෙයට ඉඩ දෙන්නේ නැතුව நம்ம எச்சரிப்பாக நம்ம இருக்க வேண்டும் අපි ප්‍රවේශමෙන් ඉන්න ඕනේ. நினைச்சு கொண்டிருக்கலாம் நம்ம நிக்கிறோம்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம் අපි හිතන්න පුළුවන් මම කෙලින් ඉන්නවා. நம்ம என்ன அவட வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் උන්වහන්සේගේ පැමිණීමට මම සූදානමින් ඉන්න ඕනේ. எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரம் நம்ம கடந்து வருகிறோம் කොතරම් පීඩා ප්‍රශ්න මැද්දේ අපි එනවද? நம்ம கைவிடப்பட்டுட்டா என்ன நடக்கும் අපි අත්හැරලා ලැබුවොත් මොකද அதனால වෙන්නේ? என்னென்ன காரியத்தை நம்ம இப்படி இந்த காரியத்தை நம்ம என்னென்ன ஆவிக்கு நம்ம கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் මොන මොන ආත්මයට අපි බැඳිලා ඉන්නවද? அதுக்கெல்லாம் நம்ம விலகி ஓடுறவங்களாக இருக்க ඒ வேண்டும் තුලින් අපි පලා යන්නන්ම සිටින්න ඕනේ. என்னென்ன காரியம் நீங்க இடம் கொடுத்திருக்கேன்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க මොන මොන දෙයට ඉඩ දුන්නද ඔබ ඔබ විමසලා බලන්න. இதற்கெல்லாம் நீங்க விலகி ஓடுற பிள்ளைகளாக நீங்க மாறுங்க මේ තුලින් ඔබ පලා යන්න. தேவன் அப்படியே சீக்கிரமாக வரப்போகிறார் උන්වහන්සේ ඉක්මනින් එන්න යනවා. கடைசி காலமாக இருக்கிறது මේක අන්තිම කාලය. நம்ம எச்சரிப்பு அப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் අපි අවවාදයෙන් ඉන්න ඕනේ. அப்படியாக நம்ம கண்களை மூடிய வண்ணமா අපි සුළු දෙනා ස්වස්නාගෙන கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க අපි போறோம் දෙවියන් වහන්සේ දෙස බලමු. நம்மளை ஒப்பு கொடுப்போமா අපි බාර කරමුද? அப்படியாக ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நம்ம இருப்போம் අපි සිළු දෙනා අපිව බාර කරමු. எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் අපි ගනු ලබන දරුවන් වෙන්න ඕනේ. நம்ம அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது අපි විනාශයට පත් වෙන්න ඕද නැහැ. எல்லாருமாக ஒப்பு கொடுப்போம் සිළු දෙනා බාර කරමු. හලෙලූයා. Thank you Jesus. கேட்ட வார்த்தையின்படி අසු වචනේ පරිදි இன்னைக்கு நாங்கள் என்ன காரியத்துக்கு இடம் கொடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் මොන දෙයට අපි ඉඩ දීලා තියෙනවද ඔබ සිතලා බලන්න. சர்பத்தின் கிரியைகள் எங்களுக்குள் இருக்கிறதா සර්පයාගේ ක්‍රියාවන් අප තුල තිබෙනවද? எங்களுக்கு கோபங்கள் எரிச்சல்கள் வருகிறதா කෝපේ උදහස් අපිට පැමිණෙනවද? முறுமுறுப்புகள் எங்களுக்குள் இருக்கிறதா කොඳුරීම අප තුල තිබෙනවද? இருக்கிற சூழ்நிலையை குறித்து நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா තිබෙන බාධාවන් ගැන හිතලා අපි කොඳුරමින් ඉන්නවද? நாங்கள் பண ஆசை
ஆசையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? අපේ මුදල් ආසාවෙන් සිටිනවද? பொருளாசை இருக்கிறதா? වස්තු තෘෂ්ණාවක් තිබෙනවද? வேசித்தனம் எங்களுக்குள் ஆட்கொண்டிருக்கிறதா? වෛශ්‍යාකම අපව පාලනය කරමින් තිබෙනවද? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். ඔබ සිතලා බලන්න. நாங்கள் உலகத்தின் காரியத்தினால, ලෝකයේ දේ නිසා, மாம்சத்தின் ஆவியினால මාංශයේ ආත්මයෙන් තුලින් நாங்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. ඔබ විනාශ වෙන්න හොඳ නැහැ. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். දේවාත්මයන් වහන්සේ අපව පාලනය කරන්න අපි ඉඩ දෙන්න ඕනේ. கர்த்தருடைய வருகையில நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේදී අපි සිළු දෙනා ගනු ලබන අය බවට පත් වෙන්න ඕනේ. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும், ඔබ මොන වාතාවරණයේ හිටියත් இன்னைக்கு நீங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள். පසු තැවිලි වෙන්න ඔබ ඉඩ දෙන්න. உலக ஆசைகளுக்கும் ලෝකයේ ආසාවට, மாம்ச இச்சைகளுக்கும் මාංශ තෘෂ්ණාවට இடம் கொடுத்த ஒவ்வொருவரும் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ඉඩ දුන්න අය විනාශ වෙලා ගියා කියලා දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට පෙන්වලා දෙනවා. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து දේවාත්මයන් වහන්සේට ඉඩ දීලා இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தீர்கள் අද ඔබේ என்றால், ජීවිතේ පසු තැවිලි වෙන්න ඔබ ඉඩ දෙනවා. கர்த்தர் உங்கள் நடுவிலே இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ මැදේ විශාල දේ කරන්න බලවන්තව සිටිනවා. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், මේ මාසේ පොරොන්දුව உபத்திரவங்கள் எங்களுக்கு உண்டுதான். පීඩාවන් අපිට இந்த තිබෙනවා. உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆவியை நாங்கள் பற்றி கொண்டோம் என்றால், මේ පීඩා මැදේ දේව ආත්මය අපි පැලඳගත්තා නම් நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் மாற முடியும். අපි ජයමත් ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். සූදානම් කරලා ලැබූ ජීවිතයක් අපිට ලැබෙයි. கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட முடியும். දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේදී අපි පංගුකාරයෙක් වෙන්න இன்னைக்கு පුළුවන්. உண்மையுள்ள இருதயத்தோடு, සැබෑ හදවතකින් கர்த்தாவே எனக்கு மாம்சம் வேணாம், මට මාංශේ எனக்கு එපා, உலகம் வேணாம், ලෝකේ එපා, இச்ச வேசித்தன விபச்சாரம் வேண்டாம், තෘෂ්ණාව වෛශ්‍යාකම ස්වාමිනේ ඒ කියන පාපයන් මට එපා. பொருள் ஆசைகள் பண ஆசைகள் எனக்கு வேண்டாம் தெய்வமே. වස්තු තෘෂ්ණාව මුදල් ආසාව මට එපා ස්වාමිනේ. சத்துருவின் எல்லா சர்பத்தின் கிரிகள் என்னை விட்டு இன்னைக்கு அகன்று போக வேண்டும் අද සතුරාගේ සර්පයාගේ ක්‍රියාවන් මා තුලින් විනාශ වෙලා යන්න என்று ඕනේ. இன்னைக்கு நீங்க முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்கள். මුළු හදවතින් බාර கர்த்தர் කරන්න. இன்னைக்கு உங்க நடுவுல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඔබ මැදේ මහත් වූ වෙනසක් ඇති කරන්න බලවන්තව ඉන්නවා. தெய்வீக ஞானத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். දේව ඥානය දෙන්න උන්වහන්සේ බලවන්තව ඉන්නවා. தெளிந்த புத்தியையும் விவேகத்தையும் கொடுக்க கர்த்தர் நன்மை செய்கிறவர். අපිට සේ බුද්ධියක් දැනුමක් දෙන්න උන්වහන්සේ බලවන්තයි. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? බාර කළ යාඥා කරනවද? ஹalleluya ஹalleluya. ஸ்துதி, கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, සිංහාසනයේ වැඩ සිට අපේ සුද්ධ දෙවි இந்த පියාණනි, நாளுக்காக நன்றி මේ செலுத்துகிறேன். දවසනේ සාබඩ கர்த்தாவே, ස්තුතියි. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ඔබ ஸ்தோத்திரம். දුන්න මේ යහපත් වචනේ සාබඩ ස්තුතියි. நீர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ඔබ ආසත් පොළවත් මැව් සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி இன்னைக்கு எங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணுகிறீரே உமக்கு ඔබ ஸ்தோத்திரம். වචනේ අමල අපේ ජීවිතේ වෙනසක් ඇති කරමින් ඉන්න ඔබ වහන්සේට ස්තුතියි. இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் මේ வாழ்க்கையிலையும் වචනේ අහලා බාර කරපු හැම දරුවෙක්ගේ ජීවිතේ இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. අද පටන් වෙනසක් ඔබ ඇති කරන්න. ஆவிக்கேற்ற கனிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ආත්මේ ඵල සෑම දෙනා තුල එළිදරව් වෙන පිණිස අපි යාඥා කරනවා. யாரெல்லாம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருக்கார்களோ, කවුරු කවුරු මාංශයට ඉඩ දීලා உலக තිබෙනවද? ஆசைகள்ல ஆட்கொண்டு இருக்கிறாங்களோ, ලෝකයේ ආසාව තුල පාලනය කරමින් இன்னைக்கு ඉන්නවද? கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு செவியும், අසාගෙන හැම කනක්ම ஒவ்வொரு கத்தாவை மணி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் මේ බලාගෙන ඉන්න හැම දරුවෙක්ගේ ජීවිතේ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல පුත්‍ර වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இன்னைக்கு නාමයෙන් அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று நாங்கள் අද ஜெபிக்கிறோம். බැඳුම් සියල්ල ලිහිලාගේ දෙන් කියලා යාඥා இயேசு කරනවා. கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් විනාශ වෙලා ගියේ. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக என்று நாங்கள் ඔබගේ ஜெபிக்கிறோம். කින්නේ බලය සෑම දෙනා තුල එළිදරව් වේවා කියලා යාඥා කරනවා. இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு අද பண்ண පටන් වෙනසක් ඇති කරන්න. கர்த்தாவை கூடிய சீக்கிரமாக ඉතාමත් ඉක්මනින් நாங்கள் திருச்சபையாக අපි සභාවක් இந்த இடத்துல இருந்து உம்மை ஆராதிக்க මේ ස්ථානයේ ඔබ නමස්කාර කරන්න. எங்களுக்கு கிருபை தாரும். අපිට කරුණාව දෙන්න. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளும்
ஒவ்வொருவரும் බලාගෙන හැම දෙනා තුළ யாரெல்லாம் என்ன தேவையில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ මොන අවශ්‍යතාවය මොන බලාපොරොත්තුවෙන් ඉන්නවද கர்த்தாவே அவர்களுக்கு நீர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிக் கொடுங்க එයාට සියල්ල යහපතට අදාළව වෙනස් කළා දෙන්න. இந்த ஆராதனையில் இன்னைக்கு இருந்ததற்காக මේ ஸ்தோத்திரம் නමස්කාරය ඔබ අප මැද හිටිය නිසා ස්තුතියි. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்தி සියලු ස්තුති ගෞරවය මහිම ඔබටම පුද කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනே. ஆமென் ஆமென். ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ඔය ආත්මේ ස්වාමිට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියලු වහන්සේගේ සුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මගේ ආත්මේ ස්වාමින්ට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේ කළ උපකාර සියල්ල කිසිදාසී නැති නොකරව. ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை දෙවියන්ගේ ස්වාංශගේ කරුණාව. தேவனுடைய அன்பு දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழி நடத்த සුදාත්මයන් වහන්සේගේ සහභාගීත්වයත් මඟ පෙන්වීමත් එකමුතුකමත් நம் அனைவரோடும் கூட ඔබ இருப்பதாக සෑම දෙනා සමගම පැවතේවා. ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக දෙවියන් වහන්සේ ඔබලා ආශිර්වාද කරනසේක්වා. தொடர்ந்தும் ஜெபத்துல தரித்திருங்கள் පුදුපති ආත්මය වෙනදී සිටින්න. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் උන්වහන්සේව ගෞරවයට පත් කරන්න. கேட்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ඇසු වචනේ ප්‍රති කීකරු වෙන්න දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේ විශාල දේවල් කරන්න යනවා. ஆமென் ආමේන්.